நமஸ்காரம். பெரியவாளுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் முதல் 2 பாகத்தில் உங்கள் பருவ வயசில் அந்த வளைவு ஏற்பட்டது உங்களுக்கு ஆன்மீக வீடு. அதற்கு பிறகு உங்களுக்கு பரமாச்சாரியர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தோடு உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பெற்றெடுத்து 2 குழந்தைகள் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த சமயம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி எடுத்து சொன்னீங்க. மேற்கொண்டு உங்களோட அனுபவங்கள், வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதை பற்றி விவரமாக எடுத்து சொல்லுங்கள். சரி, நான் சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் என்ன நடந்ததோ அதை மாத்திரம் சொல்கிறேன். சின்னதாக இருக்கலாம், ஆனால் எங்காத்த பொறுத்த வரைக்கும் அது சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி அனுகிரகம் நிறையாவே எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நாக்பூரில் இருந்துருந்தோம். அப்போ ஸ்ரீராம்க்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேள், பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்துட்டு நிறையா உபதேசங்கள் பண்ணினார். ஸ்ரீராம்ங்கிறது உங்கள் மூத்த பெரிய மகன். ஸோ அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ so many do's and don'ts. ஸோ யுதிஷ்டர் கேட்பார், ஏதாவது ரொம்ப சின்னதாக ஏதாவது சொல்லுங்க, சிம்பிளாக எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி எது பாவம் புண்ணியங்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு அப்போ ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தையில் சொல்கிறார், பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடனம் அப்படின்னு. நீ யாருக்கெல்லாம் உபகாரமாக இருக்கியோ அதெல்லாம் புண்ணியம், யாருக்கெல்லாம் நியூசன்ஸாக இருக்கியோ அதெல்லாம் பாப்போங்கிற மாதிரி. இப்படி பரோபகாரம் பண்ணிட்டு புண்ணியத்தை மூட்டையாக கட்டின ஒருத்தி யாருன்னா பஜன சரஸ்வதினு நாக்பூரில் ஒரு மாமி, சரஸ்வதி மாமின்னு இருக்கா. இதுக்கிட்டே ஜென்மம் எடுத்திருக்கா. அவங்களோட எங்களுக்கு பரிச்சயம் ஆனது. அப்புறம் அவங்க ஒரு தடவை சொன்னால், அங்கே இந்த மாதிரி நீங்கள் அலகாபாத் என்னோட வர முடியுமா, அங்கே ஒரு பெரிய கோவில் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறார், அதுக்கு நீங்கள் குடும்பமாக நீங்கள் வந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எங்களுக்கு சரின்னுட்டோம். ஏன்னா இவர் ஆஃபீஸில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஈஸியாக லீவ் கொடுத்துருவான். ஒரு ஜோக்கே ஒரு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் either you should be a Brahmin or you should be an RSS மெம்பர்னு. சாதாரணமாக உடம்பு சரியாகலான்னு கூட லீவெல்லாம் கிடைக்காது. குரு பூர்ணிமாவுக்கு போகிறேன், குரு தரிசனத்துக்கு போகிறேன், கோவில் குளம் போகிறேன்னா உடனே லீவ் கிடச்சிடும். ஸோ நாங்கள் அங்கே போனோம். ஏன்னா எனக்கு தெரியும், ஆல்ரெடி எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த முக்கியமான ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வர்றதா இருக்கான்னு எனக்கு தெரியும். சரி, நாங்கள் போனோம். அங்கே இவர் பெரியவா, புது பெரியவா கேட்டுண்டா இந்த மாதிரி ஸ்ரீராமுக்கு சௌளம் பண்ணலான்னு இருக்கோம், பெரியவாவோட அனுகிரகம் வேணும் அப்படின்னாரு. கொஞ்சம் நாளாவே 2.5 வயசு வரைக்கும் நான் கட் பண்ணாதே இருந்தேன். எல்லாம் கேட்டேன், திருப்பதி மொட்டையா பழனியா, ஏன் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா. பட் உள்ளூர் எங்களுக்கு ஸ்ரீராமுக்கு சௌளம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ பெரியவா கிட்ட இதை சொன்னது, தாராளமாக இங்கேயே பண்ணிடலாமே, நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு விட்டார். இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் பணமெல்லாம் கொண்டு வரலை. ஏதோ டெஃபினட்டாக கொஞ்சம் இருந்தது, பட் இந்த மாதிரி ஒரு சௌளம் நடத்துறதுக்கு தான் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் சரி எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணார். உடனே சரஸ்வதி மாமி தான் போய் கிடுகிடுன்னு எங்களோட போய் இந்த வேஷ்டி கிஷ்டி இது மாதிரி வாங்கிட்டு வருது, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணான். மறுநாள் காலம்பரை பெரியவாளை ஏற்பாடு பண்ணி ஸ்ரீராமுக்கு சௌளமும் ஆச்சு. எனக்கு உள்ளூர் இது அம்மா அப்பா வரத்துக்குள்ள இவருக்கு அழுகும் போல இருக்கே அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னேன். அதனால என்ன, பேரன் சௌளம் பண்ணிட்டு இங்கேயும் எங்கேயும் குதிச்சு ஓடத பார்த்தா சந்தோஷம் தானே படுவா அப்படின்னாரு. இது திடீர்னு நடந்தது. அப்படியே அனுகிரகமாயி உடனே அவர் சொன்னார், இங்கே திரிவேணி சங்கமத்திலேயே முடிச்சுடுன்னு விட்டார். ஸோ ஸ்ரீராம கூட்டிட்டு நாங்கள் அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்ற வழியில், மடத்துக்கே திரும்பி அந்த கோவிலுக்கே திரும்பி வர்ற வழியில் யாரோ 2 பேர் பேசிண்டா, ஏன் இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் ஒரே தடபடலாம் இன்னைக்கு சமையல் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொன்னால், ஏதோ குழந்தைக்கு சௌளமா. ஸோ எங்களுக்கே தெரியாது, பெரியவாளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இது எங்களுக்கு ஒரு ஸ்ரீராமுக்காக அவர் பண்ண அனுகிரகம்னு நினைக்கிறோம். அந்த விருந்தும் ஏற்பாடு பண்ணது பெரியவர். ஆமாம், எல்லாம் பெரியவர். அவருக்கு தனி கரிசனம் அப்படிதான் சொல்லணும். ஸோ இப்படியாகி இவனுக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
அப்பா கிட்ட நாங்கள் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாங்கள் திரும்ப நாக்பூருக்கே திரும்பி வந்துவிட்டோம். இது நடந்து ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமா நான் திரும்ப கர்ப்பமாக இருந்தேன். அப்போ இவர் என்னை கேட்டார், முதல் குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணினிய ரிச்சுவல்ஸ்லாம் இந்த குழந்தைக்கு இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், சீமந்த புத்திரன்னு முதல் குழந்தைக்கு தான் எப்பவும் பண்ணுவா, எனக்கு பாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவை கேட்டோம், இன்னும் சிலரெல்லாம் கேட்டோம், யாரும் அந்த மாதிரி வழக்கம் இல்லைங்கிற மாதிரி சொன்னான். அப்போ இவர் சொன்னார், நமக்கு பாலப்பிரிவா ஒரு புக்கு தந்தாலே தர்மசாஸ்திர சங்கிரகம்னு, அதில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னார். வாஸ்தவமாகவே பாலப்பிரிவாள் எங்களுக்கு ஒரு பழத்தோடு அதையும் கொடுத்தார். சொல்லியே இருக்க கூட இருந்தவ கொடுத்தா, இதெல்லாம் படிக்கணும், படிக்கிறவாள்கிட்ட தான் கொடுக்கறதா இருக்குங்கிற மாதிரி. ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிறவாள்கிட்ட கொடுக்கறதா இல்லை, நீங்கள்லாம் படிப்பேளுங்கிறதுனால கொடுத்துருவோம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு தடவை நான் அதை படிச்சிருந்தேன், இருந்தாலும் இது நினைவில்லை. அதில் பார்த்தப்போ பிள்ளையினுக்கு பூணல் வரைக்கும் உபவீதம், யக்ஞோபவீதம் வரைக்கும் கம்பல்சரி எல்லா சம்ஸ்காரங்களும் பண்ணத்தான் போகணும்னு போட்டிருந்தது. இது திரும்பவும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இதுன்னு யாருமே கேள்விப்படாததா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தா. இந்த சமயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாக்பூர் வந்தார். எங்கள் அப்பா ஆக்சுவலாக கல்கத்தாவில் அவரை தரிசனம் பண்ணுறதா இருந்தது, அங்கேதான் போகிறதா இருந்தார். இங்கே ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்டேக்கு அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அவர் இங்கே தான் தங்குறாரு போல இருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு பக்தருக்காக வேண்டிய அவர் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கார் அப்படின்னு. அவர் அப்பா காஞ்சிபுரம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார், பெரியவாங்க அவள் கல்கத்தா தான் சொல்லிட்டான். இல்லைம்மா கல்கத்தா தான். அப்புறம் அப்பா கிட்டச்சோன்னே எங்காவது பக்கத்து வீட்டில் அவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்புறம் அவள் விழுந்தடிச்சுன்னு இங்கே வந்ததும் அப்பாவே வந்ததும் பெரியவா முதல்ல இந்த சரஸ்வதி மாமி வீட்டுக்கு தான் போனார். அவாத்துலேயும் ரொம்ப பூஜை கீஜெல்லாம் ரொம்ப தடபடலாம் இருக்கும். ஒரு பெரிய மாறி எடுத்து பெரியவாளுக்கு கொடுத்தார். அவர் அதை கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறமா எங்கள் அப்பாவும் பூர்ண கும்பம் வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவர் எல்லாரும் பின்னாடியே இருங்கோ அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு கிடுக்கிட்டு மேலே வந்தார். கீழே இருந்தபடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஒரு பரமாச்சாரியார் படம் இருக்கும், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் 7 முகமும் ஏற்றி வைப்பேன். ஸோ அப்போ 7 முக தீபங்களும் இதுதான் எப்போவுமே ஏற்றுறதுன்னா, விசேஷங்கிறதுனால பெரியவா வருவாங்கிற நம்பிக்கிறதுனால 7 முகம் ஏற்றி வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த பெரிய பரமாச்சாரியோட படத்தில் அதை மாலை போட்டார். போட்டுவிட்டு கிடுகிடுன்னு இறங்கினார். அங்கே பக்கத்துலேயே பகவத்பாத சபான்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நேராக அவர் போயிட்டார். அப்பாவா எல்லாரும் வந்துட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா பெரியவா சொன்னா, உங்க பொண்ணு சொல்றது சரிதான், அத்தனை சிசுக்களுக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும். நீங்க சொல்றது பும்சவனம். ஆமாம், சீமந்தம். ஸோ இதெல்லாம் பண்ணத்தான் போகணும். நீங்கள் சாஸ்திரிகள்கிட்ட கழுகும், அவர் பண்ணி வைப்பார், ஒரு நாள் பார்த்து பண்ணி வைப்பாருங்க. சரி, நான் அதே மாதிரியே நாங்கள் ஒரு மணி சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார், நாக்பூரில் அவர் ரொம்ப பிரபலம். அவர்கிட்ட அந்த மாதிரி அவரே எங்கள்கிட்ட வந்தார். நீங்களா கேட்டாலோ குழைச்சது எனக்கு தெரியும் பண்ணணும்னு, நானா சொல்லியிருந்தேன்னா எல்லாரும் பணத்துக்காக சொல்கிறாருன்னு நினச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். இது மாதிரி ஆனதும் சரி, இந்த பிள்ளைக்கும் நம்ம பண்ணுவோம்னுட்டு சிம்பிளாக பண்ணிட்டோம். யாரும் ஜாஸ்தி வரல, யாருக்கும் நம்பிக்கையும் இல்லை, இது என்னது விசித்திரமா இருக்கே அப்படின்னு பரவாயில்லன்னுட்டு பண்ணிட்டோம். ஸோ இந்த 2வது சிசுக்கு தான் கர்ப்பத்திலே குரு தரிசனமும் ஆச்சு. குரு சொன்னபடி எல்லா சம்ஸ்காரமும் சரியா நல்லபடியாக நடந்தது. முதல் ஆயுஷமம் நடக்கிறப்போ அது ஏகாதசி அன்னைக்கு வந்தது. ஆனால் நான் ஏகாதசி அன்னைக்கு வர்றேன், அன்னைக்கு போய் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு மாதிரி கொடுக்கணுமான்னு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ மடத்துக்கே கேட்டு எழுதி பாரு, என்ன சொல்கிறா பார்க்கலான்னு. லெட்டர் எழுதுறதா அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. என்னதான் பதில் வருது பார்ப்போம், பதில் வர்றதா இல்லையாங்கிறதையாவது பார்ப்போம்னு உடனே பதில் வந்துடுது. அடுத்த நட்சத்திரத்துல அடுத்த மாசம் ஆயுஷமத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா சரிண்ணா. நாங்க அப்படியே ஏகாதசிங்கிறது அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ முக்கியமானது. வருஷத்துல ஒரு தடவை இந்த ஆயுஷமம் வந்தாலும் அடுத்த நட்சத்திரத்துல வச்சுக்கோங்கன்னு தான் பெரியவா சொன்னாங்க. சரிண்ணா, அந்த மாதிரியே ஆச்சு. ஸ்ரீராமுக்கு சௌளம் நடந்தப்போ ஒரு 2.5 வயசு தான்.
இப்போ ஜெயராமுக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு 2.25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவா கிட்ட பரமாச்சாரியால் கிட்ட பர்மிஷனுக்கு கேட்டிருந்தோம் அனுகிரகத்துக்கு. பரமாச்சாரியால் சொன்னார், லக்ஷ்மி வராகன் சன்னதியில் வச்சுக்கோன்னார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவருக்கு எப்படி தெரியும் இவர் கல்லடை குறிச்சின்னு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி அப்படியே வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீராமுக்கு வந்து டைஃபாய்டு வந்துடுச்சு. அது டைஃபாய்டு அதை கவனிக்கிறதுக்கே நாளானதுனாலையும் அது ரிலாக்ஸும் ஆனதுனாலையும் அவன் ரொம்ப வீக்காக போயிட்டான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே சம்மர் வெக்கேஷனுக்கு மெட்ராஸ்க்கு வந்தப்போ தான் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அப்பா கிட்ட நான் அண்ணா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜெயராமுக்கு வந்து திருநெல்வேலியில் வச்சுக்கிறதா சொல்லியிருக்கார். அவனால் அந்த அத்தனை தூரம் ஸ்ரீராமால போக முடியும்னு தோணலை. அதனால நீ பெரியவா கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்க முடியுமா? சரின்னு அண்ணா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு காஞ்சிபுரத்திலே வச்சுக்க சொல்லிடு அப்படின்னா. அதே தேதியில் காஞ்சிபுரத்திலே வச்சுக்கிறதுக்கு உத்தரவாயிடுது. சரி நாங்கள் காஞ்சிபுரமே போய் வித்யாரண்யர் சன்னதியில்னு நினைக்கிறேன், சுரேஸ்வர சன்னதியில் வச்சுருந்தாச்சு. ஸோ அவனுக்கும் அதெல்லாம் நல்லபடியாக ஆச்சு. கத்திரிச்சிட மாட்டி அப்படின்னாரு பெரியவங்க எங்கிட்ட. எங்களுக்கு எங்கேருந்து அவ்வளோ சாமர்த்தியம் வந்ததுன்னு தெரியல. கத்திரிக்காம இருக்கிறதுக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த வாரத்தை அவர் மேலேயே போட்டுட்டேன். வேற என்ன பண்றது? ஏன்னா நாங்க வந்து we were going against the current. அங்க நாகப்பூர்ல ஹேமான்னு ஒரு மாமி உண்டு. இந்த கும்பகோணத்துல மகாபாரதம் பிரஸ்ன்னு வச்சு நடத்திட்டு இருந்தா அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. ரொம்ப பக்தி சிரத்தை உள்ள அவள் கால் தூசு நகர்லாம் பெற மாட்டோம். அதே வீட்டில் உஷான்னு ஒரு அவளோட ஒருபடியும் உண்டு. அவங்க அம்பாள் பக்த. அப்படியே அவள் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் மாதிரி இருக்கும். அப்படி இவா 2 பேருமே என்னடா திதி இவா இப்படி குழந்தைக்கு இப்படி பண்ணிட்டாளேங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணா. ஹேமா இன்னும் இவரோடையும் கொஞ்சம் பெரியவங்கிறதுனால அவ சொன்னா, 30 வயசுல ஸ்ரீதர் கொடி வச்சுக்கிறதுக்கு 3 வயசு குழந்தைய இந்த மாதிரி நீங்க படுத்துறது சரியாகுமா? பாவம் அந்த குழந்தை அங்கே ஸ்கூல்ல எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாளா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பான். பள்ளியில் அதே போல் ஏதாவது சம்பவங்கள்லாம் ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததா குழந்தைங்களுக்கு? நாக்பூர்ல நடக்கல. ஆனா இதுல வந்து உலகமே எங்களை எதிர்த்து இருந்தாலும் சரஸ்வதி மாமி ஒருத்தி தான் எங்களுக்கு சப்போர்ட். நீங்க பண்றதுதான் சரி அப்படின்னா. ஸோ நான் பாம்பேல ஒரு தடவை அந்த மாதிரி ஆச்சு. அதாவது பாம்பேக்கு நாங்கள் மாறி வந்ததும் அப்போ எங்கள் ஆத்துக்கு பக்கத்து பின்தெருலேயே ஸ்கூல். அதனால சாப்பிட்றதுக்கு மத்தியானம் வந்துருவா பசங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஸ்ரீராம் வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஷெல்டை பிடிச்சி விழுத்து விட்டா அப்படிங்கிற மாதிரி அழுதுண்டு வந்தான். இது தெற்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, வடக்கையும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுங்கிறது நீங்கள் இது பாவம். திஸ் வாஸ் அன் அபரேஷன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைங்கெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழுதுன்னு வந்தது. நான் உடனே கூட்டிகிட்டு போனதும் அங்கே சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தி இருந்தா. என்ன இவன் சிண்டை பிடிச்சி இழுத்தாளாமே, என்ன என்ன நடக்கிறது இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவளுக்கும் ஒரே ஷாக்கு. என்னம்மா யார் பாதி என்ன பேர் சொல்லு அதுக்குன்னா. எனக்கு பேரெல்லாம் தெரியாது, ஆனால் முகத்தை நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுருவேன் அப்படின்னா. அப்புறம் அவள் வந்து ரூமாக கூட்டிகிட்டு போய் யார் அவங்கிறத காட்டு எனக்கு அப்படின்னா. காட்டி நான் அதுக்குள்ள நான் பிரின்சிபலை பார்க்க போயிட்டேன். இதே ஒரு சிக் பாய், அவன் தன்னோட மதத்தை நம்பிட்டு சிகை வச்சுட்டான்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாளா? அது என்ன நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பேச போயிட்டேன். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா இவெல்லாம் ரூமாக போய் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த பையனோட வந்துட்டாங்க. வந்ததும் இந்த பிரின்சிபல் பார்வதி ஜெயராமன் பேர். அவள் வந்து சொன்னா, உன் பேர் என்ன அப்படின்னா. ஏதோ சொன்னான், உங்கள் அப்பா எங்கேயா வேலை பார்க்குறாருன்னா சொன்னான். எங்கே இருக்கேன் நீ? சிஜிஎஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கேன். சரி நாளைக்கு உங்கள் அப்பா வர சொல்லிவிடு, டிசி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா. தூக்கி வெளியே போட்டு அந்த அளவுக்கு போயிடுது. அவன் அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த பையன். பாவம் அவன் இந்த மாதிரி சீரியஸாக போகும். இல்லை ஐ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் ஃபன் அப்படின்னா. ஓகே ஃபார் ஃபன் ஐ எம் கிவிங் யூ டிசி. This boy's mother is coming and complaining, what should I do? அப்படின்னா. அப்புறம் நான் சுக்கா சொன்னேன், அந்த பையனுக்கு தமிழ் தெரியாது, இவா 2 பேரும் அப்புறம் ஒன்றா சமரசமாக இருக்கணும். பட் அவன் பண்ணினது தப்புங்கிறது உனக்கு புரியணும், அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம் அப்படின்னு.
அவனை உருட்டி மிரட்டி பண்ணிட்டு சாரி சொல்லு அப்படின்னா அவனும் உடனே சாரி சொன்னான். அவனு சொன்னான், ஐ வாண்ட் யூ போத் டு பி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படியே ஆச்சு. அப்புறம் அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. திஸ் வாஸ் த ஒன்லி அபரேஷன். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த கலாச்சாரத்தை பற்றி தெரியாததுனால ஒரு வேளை இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த குழந்தைய பிராமணன், யூபி பிராமணன். ஓஹோ. ஆக்சுவலாக யூபியில் எல்லாரும் பரமாச்சாரன் சொல்கிற மாதிரி யூபியில் சின்ன சிகை வச்சிருப்பான், சின்னதாக சொட்டி வச்சுப்பான், கிராப்போட சொட்டின்னு வச்சுப்பான். நாங்கள் ஒன்றும் ஒவ்வொன்று இது பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் கிராப்போட கொஞ்சம் சொட்டி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணினோம். ஒருவர் இது ரொம்ப முக்கியம்னு எனக்கும் தோணிச்சு. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு ஒன்று. இப்போ ஜப்பான் மாதிரி இதில் சைனா இதுல எல்லாம் சைனீஸ் பிக்டேன்பா ஏன்னோ அவளுக்குலாம் அது ரொம்ப முக்கியம். இப்போதான் எல்லாம் ஒரே இதாகிடுது. பட் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு சம்ஸ்காரங்களை நம்ம பண்ணிடணும். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளோட டியூட்டியும் பண்ணிடணும். அப்புறம் என்ன ஆகோ அதை பகவான் கிட்ட விட்டுறணும். அதுதான் என்னோட அபிப்பிராயம்.